Just because it has gone to CBI, that doesn't mean that Vijay will not be enquired. இவங்க வம்பு பண்ணியிருப்பாங்க, கச்சராதனமாக விசாரிச்சிருப்பாங்க. இவங்க சிபிஐ ப்ரொஃபஷனலாக விசாரிக்கும், என்றைக்காக இருந்தாலும் விசாரிக்கும். அந்த விசாரணையோடு சேர்த்து அதை அரசியலுக்கு பாஜக பயன்படுத்தும். இந்த சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷனை எதிர்த்தாகணும் விஜய். ஏன்னா அவர் சிறுபான்மையினர்களை அவங்க ஓட்டுக்களை குறி வைக்கிறாரு. ஆனால் கடுமையாக எதிர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த எஸ்ஐஆரை பிஜேபி இங்கே பண்ணுறதுக்கு விஜய் அனுமதிச்சாகணும். எஸ், புரியுதா? இதுதான் அரசியல் சார். இதோட இன்னொன்று போயிடுவோம் சார். அதிமுக பிரச்சார கூட்டம் நடத்துனாங்கன்னா தாவேக்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லியெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். நேற்று இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டார், சார் நாங்கள் கரூருக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னமும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கரூரில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாடு என்று தானே அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா கரூரில் தான் அவர், அந்த கூட்டத்தில் தான் அவர் சொல்கிறாரு, கூட்டணி இல்லை, போட்டி திமுக மற்றும் தாவேக இடையில் தான். அதனால் கரூர் நிலைப்பாடு என்று அதை வைத்துக்கொள்ளலாம். அதனால் அந்த நிலைப்பாடு தான். நான் தம்பி இதைத்தான் நான் முன்னாடியே 2-3 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன். அதிமுக இப்படி பேசக்கூடாது. அது அவங்க கட்சி, அவங்ககிட்டேருந்து எதுவும் சிக்னல் வந்துச்சு, அவங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்லாமல் கொடி பறக்குது நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? புள்ளையார் சொல்லி போட்டாச்சு நீங்கள் ஏன் பேசுகிறீங்க?